அனைவருக்கும் வணக்கம். செவ்வாய்க்கிழமை தைப்பூச திருநாள் அன்று முருகனுடைய அருளும் ஆசையும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைப்பதற்காக மிக எளிமையான வழிபாடு. அந்த வழிபாட்டின் மூலமாக நமக்கு செல்வமும் செழிப்பாக இருக்கும். முருகனுடைய அருளும் நமக்கு கிடைக்கும். எந்த வேண்டுதல் வைத்து வழிபாடு செய்தாலும் அந்த வேண்டுதல் உங்களுக்கு நிச்சயமாக நிறைவேறும். எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா, இதற்கு தேவையானது ஒரு வெற்றிலை மட்டும் நமக்கு தேவைப்படும். ஒரு வெற்றிலை நீங்கள் எடுத்துக்கோங்க. சுத்தமான தண்ணீரில் வாஷ் பண்ணிக்கோங்க. அந்த பெரிய வெற்றிலை எடுத்துக்கோங்க. அந்த வெற்றிலையில் பார்த்தீங்கன்னா என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த பதிவு. இப்போ நீங்கள் முருகனுக்கு எத்தனை தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னா 6 தீபம் நம்ம ஏற்ற வேண்டும். 6 தீபம் நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க. முருகனுடைய படத்திற்கு பூக்களால் உங்கள் கையில் என்ன பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்களால் அலங்காரம் செய்துட்டு, அதற்கப்புறம் ஒரு சிவப்பு நிற துணி எடுக்கணும். எடுத்துட்டு ஒரு தாம்பழத்தட்டு எடுத்துக்கோங்க. அதில் சந்தன குங்குமம் வச்சுட்டு அந்த தாம்பழத்தட்டுக்கு மேலே அந்த சிவப்பு நிற துணியை விரிச்சுக்கோங்க. விரிச்சுட்டு அதற்கு மேலே தான் ஒரு வெற்றிலையை நீங்கள் வைக்கணும். அந்த வெற்றிலையை நீங்கள் எந்த பக்கமாக வைக்கலாம் அப்படின்னா, நீங்கள் எல்லா பக்கமும் வைக்கலாம். இந்த பக்கம் தான் வைக்கணும், அந்த பக்கம் தான் வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை. 8 திக்கமும் இறைவன் இருக்கிறார். அதனால் நீங்கள் வெற்றிலை அதற்கு மேலே வச்சுருங்க. வைத்துட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, கொஞ்சம் சந்தனமும் மஞ்சளும் சேர்த்து கலக்கிக்கோங்க. அதில் கொஞ்சம் ஜவ்வாது பொடி போட்டு பன்னீர் விட்டு கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு உங்களுடைய மோதிர விரலாலையோ அல்லது நல்லா ஒரு குச்சியாலோ, அந்த குச்சி பார்த்தீங்கன்னா அந்த வெற்றிலையை கிழிச்சிடக்கூடாது. நம்ம பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஏர் பர்ஸ் இருக்குல்ல, அதை கூட நம்ம யூஸ் பண்ணலாம். என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, அந்த வெற்றிலையில் வேல் வரைய வேண்டும். சின்னதாக நீங்கள் வரைந்தால் கூட போதும். வேல் வரைஞ்சிக்கோங்க. வேல் இருந்தாலும் சரி, வேல் இல்லைனாலும் சரி, வேல் வரைஞ்சிக்கிடணும். அந்த வெற்றிலையில் வேல் வரைந்துட்டு அதில் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைக்கணும். நீங்கள் வேல் வரைந்துட்டு நடுவில் கொஞ்சம் குங்குமம் வச்சுக்கோங்க. அந்த கூர்மையான பகுதியிலையும் நீங்கள் வேல் வரைகிறீங்க பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல குங்குமம் வச்சுக்கோங்க. கீழ்ப்பாகம் அடிப்பாகத்துலேயும் நீங்கள் குங்குமம் வச்சுக்கோங்க. வைத்துட்டு அதை அந்த வெற்றிலையை அந்த சிவப்பு நிற துணி மேலே வச்சுட்டு நடுவில் பார்த்தீங்கன்னா அர்ச்சதை போடணும். அதாவது பச்சரிசி இருக்குது பார்த்தீங்களா, பச்சரிசியில் கொஞ்சம் மஞ்சள் கலந்து கொஞ்சமாக அர்ச்சதை, கொஞ்சம் பூக்கள், செவ்வரளி பூக்கள் அல்லது ரோசாப்பூ அல்லது அந்த மல்லிகைப்பூ, அந்த உதிரி பூக்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பூக்களால் நீங்கள் அந்த அர்ச்சதை போட்டு அதற்கு மேலே அந்த பூக்களையும் போட்டுருங்க. கொஞ்சமாக போட்டால் போதும். போட்டு ரூபா நாணயம் 1 அதற்கு மேலே வச்சுருங்க. சந்தன வில்லை, அதாவது சந்தன கட்டி மாதிரி சின்னதாக இருக்கும் பார்த்தீங்களா, சந்தன வில்லை சொல்லுவோம் இல்லையா, அதையும் நீங்கள் வச்சுருங்க. வைத்துட்டு உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்குதோ அந்த வேண்டுதலை மனசார பிரார்த்தனை பண்ணிகிட்டே தான் நீங்கள் இந்த வேல் வரைந்து ஒவ்வொரு பொருளையும் நீங்கள் வைக்கணும். வச்சுட்டு சந்தன வில்லை மட்டும் வச்சா போதும். வைத்து நீங்கள் அப்படியே இறைவன் பக்கத்தில் வச்சுருங்க. அதாவது முருகன் பார்த்துக்கிட்ட வச்சுருங்க. உங்களுடைய வேண்டுதல் முருகப்பெருமான் நிறைவேற்றி வைப்பார். இது முழுவதும் இருக்கட்டும். செவ்வாய்க்கிழமை முழுவதும் இந்த வெற்றிலை பூஜை அறையிலே இருக்கட்டும். மறுநாள் புதன்கிழமை காலை அல்லது மாலை எடுத்து ஓடும் தண்ணீரில் அப்படியே போய் விட்டுருங்க. ஓடும் தண்ணீர் என்கிட்ட இல்லை அப்படிங்கிறவங்க, அதாவது நம்ம பக்கத்தில் அமையலை அப்படி இருப்பவர்கள் நல்லா காய்ந்த பிறகு நீங்கள் பூஜை அறை குப்பையில் இடணும். அல்லது நம்ம வீட்டில் செடி இருக்குது பார்த்திங்களா, செடி மண்ணுக்கடியில் போட்டுருங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான வழிபாடு. இந்த வழிபாடு செய்து பாருங்கள். நிச்சயமாக முருகனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். வேல் எங்கே இருக்கின்றதோ அங்கே முருகன் கட்டாயமாக இருப்பார். நம்மக்கிட்ட வேல் வழிபாடு செய்ய முடியல, வேல் இல்லைன்னா கூட இந்த வெற்றிலையில் வேல் வரைந்தாலே போதும், உங்களுக்கு சுபிட்சம் உண்டாகும். நினைத்தது நினைத்தபடியே நடக்கும். செல்வம் செழிப்பு சேரும். என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த வேண்டுதல் அப்படியே நிறைவேறும். செவ்வாய்க்கிழமை அன்று சொந்த வீடு அமைய வேண்டும், குழந்தை பாக்கிய வேண்டும், தொழில் சிறப்பாக இருக்க வேண்டும். எல்லாத்திற்குமே நம்ம வழிபாடு செய்யலாம். தைப்பூச திருநாள் அன்று இந்த வழிபாடு எப்போ செய்யலாம் அப்படின்னா, காலை பிரம்மமுகூர்த்த நேரத்தில் செய்யலாம். காலை நம்ம தைப்பூசம் சிறப்பான பூஜை நேரம் பார்த்திங்கன்னா காலை 7:30 to 8:30, 10:30 to 11:30. பிறகு மாலை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா மாலை 6 to ஒரு இரவு 7:30க்குள்ளே நம்ம செய்து கொள்ளலாம். இந்த வழிபாடு 7:30 to 8:30 வரை நல்ல நேரம் இருக்கின்றது. ஆனால் பூச நட்சத்திரம் இரவு 7:30க்குள்ளே நமக்கு முடிஞ்சிடும். ஒரு 8 மணிக்குள்ளே அந்த பூஜையை நம்ம முடித்துக்கலாம். சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்ன அப்படின்னா, வேல் வரைகிறதுனால வேலோட காயத்ரி மந்திரம் சொல்லலாம். ஓம் ஐம் ரீம் வேல் காக்க அப்படிங்கிற மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை சொல்லலாம். ஓம் சரவண பவாய நமக சொல்லலாம். வேல் மாறல் படிக்கலாம். வேல் மாறல் முழுவதும் படிக்க முடியல அப்படின்னா முதல் 4 வரி இருக்கும் பார்த்திங்களா, அந்த 4 வரியை 6 முறை நீங்கள் படித்தால் போதும். காதால் கேட்கலாம். அந்த பாடல்களை யூடியூப்பில் போட்டு விட்டு காதால் கேளுங்க. அல்லது டிவியில் ஓடுது அப்படின்னா நீங்கள் காதால் கேட்டாலே போதும். நல்ல மாற்றங்கள் இருக்குது. 108 போற்றிகள் சொல்லி நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம்.
நெய்வேத்தியமாக பால் பாயசமோ அல்லது சர்க்கரை பொங்கலோ எதுவுமே என்னால் வைக்க முடியல அப்படின்னா 1 டம்ளர் பால் மட்டும் நல்லா காய்ச்சிக்கோங்க. அதில் வந்து கொஞ்சம் சர்க்கரையும் கொஞ்சம் ஏலக்காவையும் போட்டீங்க அப்படின்னாலே போதும். இல்லை ஏலக்காய் கூட இல்லை அப்படின்னா கூட நீங்கள் சர்க்கரையோ அல்லது தேனோ கலந்து வச்சுருங்க. 1 டம்ளர் பால் போதும் முருகனுக்கு. அவருக்கு வந்து பால் நீங்கள் வந்து தைப்பூச திருநாள் என்று பால் வைத்து நீங்கள் என்னென்ன பலகாரமோ அல்லது பாயசமோ அல்லது பால் ஏதாவது ஸ்வீட் பண்ண முடியும். அந்த மாதிரி இருப்பவர்கள் கூட நிறைய பேர் வந்து ஸ்வீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமாக ரொம்ப எளிமையாக பண்ணிடுவாங்க. ஒரு சில பேருக்கு அந்த ஸ்வீட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு சில பேருக்கு இதெல்லாம் ஜஸ்ட் அப்படிங்கிற மாதிரி போயிடும். அந்த மாதிரி இருப்பவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பண்ணுங்கள், பொங்கல் பண்ணுங்கள், நல்ல இனிப்பான பலகாரம்லாம் பண்ணுங்கள். அதில் நிறைய பேருக்கு வந்து நல்லா அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. நிறைய பேர் சமையலில் இன்ட்ரெஸ்ட் இருப்பாங்க. அந்த பலகாரம் ரொம்ப சிம்பிளாக எளிமையாக பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் உங்களால் முடிந்த அளவுக்கு வந்து ஸ்வீட்ஸ் அண்ட் பலகாரம் எல்லாம் பண்ணுங்க. ஏன்னா கடவுளுக்கு வந்து அவருக்கு உரிய நாளன்று நம்ம வந்து வைக்கிற அந்த அந்த நெய்வேத்தியம் இருக்குது பார்த்திங்களா, அது கூட அவருக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் நெய்வேத்தியம் படிச்சுட்டு அதை நம்ம வந்து பிரசாதமாக எடுத்துக்கொண்டு சாப்பிடும்போது இன்னமும் பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு ஆனந்தம், கடவுளுக்கு அது ஆனந்தமாக இருக்கும். வள்ளி தெய்வானை படம் இருக்குதுன்னா அந்த படத்திற்கு முன்னாடி அலங்காரம் செய்து வழிபாடு செய்யுங்க. இல்லை முருகனுடைய பழனி முருகனுடைய படம் உங்ககிட்ட இருக்குன்னா அந்த படத்தை எடுத்து வழிபாடு செய்யுங்க. குழந்தை முருகன் படம் இருக்குன்னா அதை எடுத்து வழிபாடு செய்யுங்க. இல்லை எங்கிட்ட படம் கிடையாது சிலை தான் இருக்குது அப்படின்னு சிலை வைத்து வழிபாடு செய்யுங்க. சிலையும் இல்லை அப்படின்னு வேல் இருக்குன்னா வேல் வைத்து வழிபாடு செய்யுங்க. ஏன்னா 3மே இருக்குது, படமும் இருக்குது, சிலையும் இருக்குது, வேல் இருக்குது அப்படின்னு 3மே நீங்கள் எடுத்து சிலைக்கும் வேலுக்கும் அபிஷேகம் செய்துட்டு படத்தை எடுத்து வைத்து படத்திற்கு முன்னாடி சிலையும் சிலைக்கு முன்னாடி வேலையும் வைத்து நீங்கள் வந்து அலங்காரம் செய்து வழிபாடு செய்யுங்க. மிக சிறப்பான பலன் முருகன் உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறார். முருகனை வந்து எவ்வளோ அளவுக்கு வழிபாடு செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்கும். முருகனுடைய பூஜை செய்கிறதுனால நமக்கு எவ்வளோ நல்ல பலன்கள் இருக்குது. முருகன் வந்து கைவிடவே மாட்டார். சின்ன சின்ன சோதனைகள் வரலாம், நிறைய பேருக்கு வரும், ஆனால் கைவிட மாட்டார். எல்லா ஒரு பேட் சுச்சுவேஷன் வந்தால் கூட அவர் வந்து கை கொடுத்து காப்பாற்றி விட்டுருவார். யார் மூலமாவது காப்பாற்றி விட்டுருவார், இல்லைன்னா அவரே வந்து நமக்கு வந்து உதவி செய்வார். அந்த அளவுக்கு நமக்கு வந்து முருகர் வந்து உறுதுணையாக இருப்பார். முருகரை நம்பி வழிபாடு செஞ்சாலே நமக்கு வாழ்க்கையில் வந்து பல பிரச்சனை நம்ம விட்டு விலக ஆரம்பிக்கும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல நம்பிக்கை வேண்டும், நம்பிக்கையும் பொறுமையும் வேண்டும். ஒரு பதிவில் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த அறிகுறிகள் பற்றி போட்டிருந்தேன். அதில் ஒரு சகோதரி கூட கேட்டிருந்தாங்க, எனக்கு வந்து இந்த அறிகுறி எதுவுமே இல்லையே, அப்போ முருகன் என்னுடைய பூஜையை ஏற்றுக்கொள்ளவில்லையா அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம சொல்கிறது வந்து பொதுவான அறிகுறி தான் சொல்கிறோம். ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு மிராக்கள் இருக்க தான் செய்யும். நீங்கள் ஒன்றும் உணர்ந்திருக்க மாட்டீங்க, அதை கவனிச்சிருக்க மாட்டீங்க. அதாவது நமக்கு வந்து இறைவனை எப்போல்லாம் நம்ம அதிகமாக வழிபாடு செய்கிறோமோ அவர் ஏதாவது ஒன்று நமக்கு வந்து காட்டிக்கிட்டு தான் இருப்பார். நம்ம அதை கவனிச்சிருக்க மாட்டோமே தவிர எல்லாரோடைய பூஜையும் அவர் ஏற்றுக்கொள்வார். நீங்கள் முருகா அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அந்த வார்த்தை சொன்னாலே போதும், நீங்கள் அவருடைய பக்தர்கள் தான். நம்ம சொல்கிறலாம் பொதுவான அறிகுறி தான் சொல்கிறோம். அதை நினச்சி நமக்கு இந்த மாதிரி நடக்கலையே அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. எல்லாருக்குமே ஒவ்வொன்றும் நடக்கத்தான் செய்யுங்க, யாருமே கவனிக்க மாட்டோம். ஒரு சிலது நம்ம கவனிச்சிரும், ஒரு சிலது உணர்ந்துரும், ஒரு சிலது நம்மளால் உணரவே முடியாது. இப்போ நீங்கள் நிறைய பேர் கூட நமக்கு வந்து வீட்டில் வந்து தெய்வீக சக்தி இருக்குது அப்படின்னா பல்லி சத்தம் கொடுக்கும், கவுளி சத்தம் கொடுக்கும்னு நம்ம சொல்லியிருக்கோம். நிறைய பேர் வந்து ஆமாம் எனக்கு சத்தம் கொடுக்குன்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய பேர் வந்து இல்லை கொடுக்க மாட்டேங்குது எனக்கு தெரியல அப்படிங்கிறது சொல்கிறேங்க. பல்லி வந்து எப்போது சத்தம் நல்லா அதிகமாக கொடுக்கும் அப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் கொடுக்கும். அதிகாலை 3:30க்கு மேலே உங்களுக்கு நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா பல்லி சத்தம் கொடுக்கும், கவுளி சத்தம் கொடுக்கும். அதற்கான நேரமே பிரம்ம முகூர்த்த நேரம் தான். அந்த நேரத்தில் தான் அதிகமாக சத்தம் கொடுக்கும். அது மட்டும் கிடையாது, அந்த நேரத்தில் நம்ம இல்லம், வீடு, தெரு எல்லாமே அமைதியாக இருப்பதுனால அந்த சத்தம் நமக்கு அதுக்கு நல்லா கேட்கும். மற்ற நேரம் பார்த்தீங்கன்னா சத்தம் கொடுக்குறது நம்ம காதில் வந்து கேட்காது. ஏன்னா நம்ம வந்து காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணிக்கோ 10 மணிக்கோ இல்லை 2 மணிக்கோ 3 மணிக்கோ நமக்கு பார்த்தீங்கன்னா வேலைகள் இருந்து கொண்டு இருக்கும். வீட்டில் டிவி ஓடலாம், நம்ம தெருவில் பார்த்திங்கன்னா பைக்கு போகலாம், கார் போகலாம், வண்டி போகலாம், ஏதாவது சத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த சத்தத்தில் கூட நமக்கு வந்து கேட்காது. ஆனால் நமக்கு வந்து பகலில் வந்து அந்த அளவுக்கு வந்து சத்தம் கொடுக்காது. கொடுக்குற நேரம் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரமும் மாலை 6 மணிலேருந்து ஒரு 7 மணிக்குள்ளே சத்தம் நல்லா கொடுக்கும். இந்த 2 நேரத்தில் தான் பல்லி சத்தம் அதிகமாக கொடுக்குற நேரம் இந்த 2 நேரம் தான். அதிகாலை நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் 4 மணிக்கு எழுந்துச்சு நீங்கள் உங்கள் ஹாலில் போய் உட்காருங்க. கட்டாயமாக அந்த சத்தத்தை உங்களால் கேட்க முடியும், உணர முடியும். ஏன்னா சவுண்டு உங்களுக்கு கொடுக்கும். யாருக்கெல்லாம் பல்லி சத்தம் கேட்கலையோ அந்த நேரத்தில் போய் கேளுங்க.
அந்த நேரத்தில குடுக்குறத வந்து நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். நம்ம ஆழ்ந்த தூக்கத்தில இருப்போம். அந்த நேரம் 3 மணிக்கு, 4 மணிக்கு நம்ம எழுந்திரிக்க மாட்டோம். ஆழ்ந்த தூக்கத்தில இருப்போம். அதனால அத கவனித்திருக்க மாட்டோம். எல்லார் வீட்டிலயும் பார்த்தீங்கன்னா, விளக்கு ஒன்று தீபம் வீட்ல எரிகின்றது அப்படின்னாலே, அந்த இல்லத்தில் வந்து தெய்வீக கடாட்சம் இருக்குதுன்னு தான் அர்த்தம். தெய்வீக கடாட்சம் இருக்க போய் தான் தினமும் அந்த வீட்டிலேயே நீங்க வந்து விளக்கேற்ற முடியுது. அப்படி இல்லைன்னா விளக்கே ஏற்ற முடியாது. ஏதாவது ஒரு பிரச்சனை, தடங்கல் வந்து கொண்டே தான் இருக்கும். எந்தவித தடங்களும் இல்லாம உங்களுடைய பூஜைக்கு எந்தவித தடங்கள் இல்லாம நீங்க வெள்ளி, செவ்வாய் கட்டாயமாக வீட்டில் வந்து தீபம் எரிகின்றது அப்படின்னாலே அந்த வீடு வந்து ஒரு சுபிட்சமான வீடு தான். இறைவன் வந்து தங்கியிருக்கிற வீடு தான். தெய்வீக கடாட்சம் உள்ள வீடு தான். அதனால் நீங்கள் எதையுமே பற்றி யோசிக்காதீங்க. பொறுமை மிகவும் முக்கியம். நமது பக்திக்கு தேவையானது என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து ஒரு வேண்டுதல் வந்து நடந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. ஒரு நாளே நடந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. ஒரு 10 நாள் நடந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேருக்கு நடக்கவே இல்லைன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஐயோ! அவங்களுக்கெல்லாம் நடந்திருக்கே, நமக்கு மட்டும் நடக்கலையா அப்படிங்கிறது எப்போதுமே நினைக்கக்கூடாது. நமக்கு எது நடக்கணுமோ அது கடவுளுக்கு தெரியும். அது கட்டாயமாக நடக்கும். அப்படிங்கிற நம்பிக்கையில இருக்கணும். பக்தி வந்து உங்களுடைய பக்தி வந்து யாரு கூடயும் வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. உங்களுடைய பக்தி உயர்ந்த பக்தி அப்படிங்கிறது நீங்கள் எப்போதுமே உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கிடணும். இறைவன் வந்து நம்மளை பார்க்கலையே, நம்மளுடைய வேண்டுதல் அவர் கேட்கலையே அப்படிலாம் இல்லை. எல்லாருடைய வேண்டுதல் அவர் கேட்கத்தான் செய்வார். எல்லா பக்தர்களையும் பார்த்து கொண்டு தான் இருப்பார். எல்லா பக்தியுமே உயர்வான பக்தி தான். எல்லாருக்குமே எல்லாமே இறைவன் கொடுக்கத்தான் செய்வார். கொஞ்சம் நம்ம பொறுமையாகவும் நம்மளுடைய காத்திருப்பு ரொம்ப முக்கியம். அதை விட 1000 மடங்கு நம்பிக்கையும் முக்கியம். நம்ம வந்து ஒரு கடவுளை வழிபாடு செய்கிறோம்னா அந்த கடவுள் மேலே முழு நம்பிக்கை இருக்கணும். எந்த சூழ்நிலையும் அவர் நம்மளை கைவிட மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம இருக்கணும். அப்படி இருக்கும்போதே நமக்கு எல்லாமே பாசிட்டிவாக மாற ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு வந்து உடனே நடக்கிற மாதிரி தெரியாது. ஒரு சில பேருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். அதெல்லாம் தாண்டி கம்பீரமாக இருங்க, கவலை இல்லாமல் இருங்க, ஒரு மனம் திருப்தியோடு இருங்க. உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக தான் மாறும், பாசிட்டிவாக நடக்கும். எல்லாமே இறைவன் கையில் இருக்கின்றது. அதே போல் உங்களுடைய மனம் வந்து உங்கள் கையில் இருக்கின்றது. பாசிட்டிவாக நினச்சிங்க அப்படின்னா எல்லாமே நல்லதே நடக்கும். உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் அப்படிங்கிறது நீங்கள் நம்பினா தான் அது உங்களுக்கு நடக்கும். அதுதான் உண்மையும் கூட. நம்ம மனசில் வந்து நமக்கு நடக்காதுன்னு நினச்சா அது நடக்கவே நடக்காது. நம்ம மனசுக்குள்ளே வந்து கடவுள் நமக்கு நடத்தி வைப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை கொண்டு வரும்போது அது தானாக நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் நம்பிக்கையுடன் இருங்க. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.